இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஏத்த மாரி புதினா சட்னி. அரைச்சு ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கிரீன் கலர் சட்னியில இருந்து மாறாது. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கிளீன் பண்ண புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலையெல்லாம் நல்லா சுருண்டு வர மாரி வதக்கிக்கலாம். அத அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 15 போல சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு வதங்குனதும் 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன சைஸ் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதுல வெங்காயம், தக்காளி, தேங்காவோட அளவு கம்மியாவும், புதினாவோட அளவு அதிகமா இருந்தா தான் நல்லாருக்கும். இப்ப ஏற்கனவே வதக்குன புதினாவையும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டா உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆறுனதும் மிக்ஸர் ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி சேர்த்துட்டு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டே புதினாவ வதக்குறனால கலர் மாறாம இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.